பணம் பங்காளியில இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேப்டாப் ரொம்ப நாள் கழிச்சு ஆன் பண்றேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து என்னடா ரொம்ப நாள் இந்த எரர் வருது, இது ரொம்ப நாள் கழிச்சு ஆன் பண்றாலும் இந்த எரர் வரதே செய்யும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். தெரிஞ்சுக்கிட்டே போய் சொன்னீங்கன்னா அப்ப நீ தானே லூசு. அதுக்கப்புறம் அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணேன். சரி பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா திரும்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்துகிட்டே இருக்கு. இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் ஏன் வருது, இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு இது இருக்கு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்துருச்சுனாலே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓஎஸ் வந்து ஃபுல்லாவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஓஎஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா அவங்க கட்டாயமா மாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ் மாத்திடுவாங்க. ஆனா ஓஎஸ் மாத்தாமே அதை வந்து நம்ம சரி பண்ணலாம். இந்த சரி பண்ற மெத்தட் தான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிற அப்புறம் சரி வாங்க இன்னைக்கு வந்து அந்த தகவல் வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்ட ப்ளூ ஸ்கிரீன் எரர் ஏன் வருது, எப்படி அதான் நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ப்ளூ ஸ்கிரீன் எரர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விண்டோஸ் நீங்க அப்டேட் கொடுப்பீங்க, இல்லைன்னா அப்டேட் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டோஸ் அப்டேட் கொடுக்குறவங்களை சொல்லுவோம். அது வந்து பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10க்கும் 11க்கும் தான் இந்த பிரச்சனை வருது. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இந்த விண்டோஸ் 10க்கும் 11க்கும் இந்த பிரச்சனை ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அப்டேட் கொடுக்க போறீங்க. அப்டேட் விண்டோஸோட அப்டேட் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சில சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா சரியா இன்ஸ்டால் ஆயிருக்காது, சரியாவும் அப்டேட் ஆயிருக்காது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை கட்டாயமா வருது. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இது வந்து முழுக்க வந்து ப்ளூ ஸ்கிரீன் எரர் வந்து பாத்தீங்கன்னா சி போல்டர்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு போல்டர்ல இருக்க ஒரு சின்ன சாஃப்ட்வேர் பிரச்சனை. இந்த ஒரு சின்ன சாஃப்ட்வேர் பிரச்சனைனால மொத்த ஓஎஸ்மே அது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். போய் சொன்னதுக்கு இப்படி அடிச்சுட்டு வெட்டிட்டு சாகுறாங்களே, இன்னும் 9 பேர் சேர்த்து விட்டு இருந்தா ஊரே அழிஞ்சிருக்கு போல் இருக்கே. இப்படி கரெக்ட் ஆகும்போது இந்த ஒரு பிரச்சனை வருது. இந்த ஸ்கிரீனை வந்து இந்த ப்ளூ ஸ்கிரீன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் நார்மலா விட்டுறீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூ அதை கண்டினியூ பண்ணாம அதாவது அதை பிக்ஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ஓஎஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஓஎஸ் கட்டாயமா மாத்திர மணிக்கு ஆயிரும். அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ணணும். இப்போ ஒரு டைம்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அதை சரி பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இப்ப சொல்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ லேப்டாப் ஆன்ல இருக்கு, நல்லா பூட்டிங் ஆகி உள்ள போயிருக்குன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் அமைக்கிட்டு, அதாவது உங்களுடைய லேப்டாப் இல்லைன்னா சிஸ்டத்துல கீபோர்ட்ல ஷிஃப்ட் அமைக்கிட்டு லேப்டாப்பை ரீஸ்டார்ட் கொடுங்க. லேப்டாப் இல்லைன்னா சிஸ்டத்தை ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் ஆப்ஷன் கொடுத்தோன்னே வந்து பாத்தீங்கன்னா ஷிஃப்ட் பட்டன் நமக்கு எடுக்காதீங்க. ரீஸ்டார்ட் ஆன் ஆகி வர்ற வரைக்கும் அவன் ஷிஃப்ட் பட்டன் அமைக்கிறீங்க. அப்படி ஷிஃப்ட் பட்டன் அமைக்கிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஸ்கிரீன் மாதிரி ஒரு பாப்பப் வரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே டபுள் ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல மெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ டு விண்டோஸ் 10 இல்லைன்னா விண்டோஸ் 11 நீங்க என்ன ஓஎஸ் யூஸ் பண்றீங்களோ அந்த ஓஎஸ் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஷூட் இருக்கும். அந்த டபுள் ஷூட் ஆப்ஷனை வந்து பிக்ஸ் பண்ணுங்க. டபுள் ஷூட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை கமெண்ட் ப்ரோமோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கமெண்ட் ப்ரோமோட்டை நீங்க கிளிக் பண்ணி கமெண்ட் ப்ரோமோட் அப்படின்னு நான் சொல்ற கமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூட், அதாவது BOOT பூட் ரெக் REC பூட் ரெக் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஃபிக்ஸ் MPR ஃபிக்ஸ் MPR டைப் பண்ணுங்க. ஃபிக்ஸ் MPR டைப் பண்ணிட்டு என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டினீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு இது மாதிரி லோட் ஆகும். அது முடிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பூட் BOOT ரெக் REC பூட் ரெக் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஃபிக்ஸ் பூட் ஃபிக்ஸ் பூட்னு சொல்லி அடிங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா சரியாகும், இல்லைன்னா சரியாகல அப்படின்னா அடுத்த ஒரு கமெண்ட் சொல்றேன். எந்த கமெண்ட் நீங்க வந்து டைப் பண்ணுங்க. அதே மாதிரி பூட் BOOT செலக்ட், இந்த வந்து பூட் ரெக் கிடையாது, செலக்ட் டைப் பண்ணணும். SECD செலக்ட் ஸ்பேஸ் ஸ்லாஷ் வந்து பாத்தீங்கன்னா NT16 SYS அடிச்சிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க வந்து எந்த தட்டுங்க. எந்த தட்டினீங்கன்னா அது ஒரு பெரிய லைனா ஓடும். அது ஒரு பெரிய லைனா ஓடும். என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. முடிஞ்சோடனே கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டாவது கமெண்ட் டைப் பண்ணி பாத்தீங்களா, பூட் ரெக் ஃபிக்ஸ் பூட்னு அந்த திருப்பி டைப் பண்ணீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இதாகும். அது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லி இல்லைன்னா அது கொஞ்சம் லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு கமெண்ட் பூட் ரெக் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ரீபில்ட், அதாவது REBUILD ரீபில்ட் பண்ணீங்கன்னா இப்ப என்ன இந்த ரீபில்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை என்ன ஆகும் பாத்தீங்கன்னா
இப்போ உங்களுக்கு அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஏதாச்சும் ஒண்ணு அப்டேட் சரியாகாம இருக்குன்னா அன்இன்ஸ்டால் ஆகாமையும் இன்ஸ்டால் ஆகாமையும் இருக்கும். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதை அது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஒரு கமெண்ட் வந்து டைப் பண்ணும்போது அதை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணி சரியான ஒரு மெத்தட்ல வந்து இன்ஸ்டால் பண்ணும். அதாவது சரியா அப்டேட் கொடுத்தலனாலும் அப்டேட்டே கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சனை இருந்தாலுமே இது வந்து அதை ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணி முடிச்சுட்டேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது முடிச்சோன்னே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட், அதாவது SFC ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஸ்கேன் நவ் சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. ஸ்கேன் நவ் என்ட்ரு தட்டுங்க. என்ட்ரு தட்டி முடிச்சிட்டோன்னே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த கமெண்ட் நீங்க வந்து டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த கமெண்ட் ஃபார்மேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க நார்மலா வந்து விண்டோஸ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த மெத்தடு. இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வர்றதை நீங்க தடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ளூ ஸ்கிரீன் எரர் வர்றது அதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனா நிரந்தரமா வராது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு உத்தரவு கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன நீங்க அது நீங்க அதுக்கப்புறமும் ஒரு அப்டேட் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். நீ லோல் பட்டு லொங்க தான் போவ, உன்னை புடிச்சது விடாது, தொத்தின்னு பின்னாலே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்து ஒரு தகவல்ல சந்திப்போம். பை பாய்.